அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அற்புதமான உச்சிஷ்ட கணபதியோட காலச்சக்கரம். நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் NN சந்திரகுமார். ஏங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, யாரும் இதுவரையிலையும் மாந்திரிகத்தில் சொல்லித்தராத ஒரு அற்புதமான ரகசிய முறை. அதர்வன வேத கலைகளிலேயே யாரும் இது வரைக்கும் சொல்லாத ஒரு அற்புதமான விஷயம். கண்டிப்பான முறையில் இதை நீங்கள் முயற்சிக்கலாம், தயார் செய்து கொடுத்து பார்க்கலாம், நல்ல பலிதம் இருக்கும். கருவேப்பிலை மரத்தில் இருக்கக்கூடிய பழம், கருவேப்பிலை, இந்த ரெண்டு பொருள் போதுங்க. கருவேப்பிலை மரத்தில் இருக்கக்கூடிய நல்ல கனிஞ்ச பழம், கருவேப்பிலை கொஞ்சம் கொழுந்தா இருக்கணும். இதை ரெண்டையும் என்ன பண்றீங்கன்னா, கல்வத்தில் இட்டு நல்ல மை போல அரைச்சி எடுங்க. அந்த கொட்டை எட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் கொழுந்து, கருவேப்பிலையினுடைய கொழுந்து, கருவேப்பிலை மரத்தில் இருக்கிற பழம் ரெண்டையும் நல்ல கல்வத்தில் இட்டு மெழுக அரைச்சி எடுங்க. அரைச்சி எடுத்து அத்தரு, புணுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை இந்த பொருளை அதில் சேர்க்கணும். இது அத்தனையுமே உடலுக்கு பக்க விளைவு தருகிற பொருள் அல்ல, கெடுதலான பொருள் அல்ல. அத்தரு நல்லது, வாசனை தரக்கூடிய பொருள் கொஞ்சம் போல சேர்க்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி புணுகுங்கிறது ஒரு பூனையினுடைய சட்டம், உள்ள சாப்பிட தப்பு இல்லை. அரகஜா மை சார்ந்த பொருள் நாக்கில் பட்டிருக்கு, நான் சாப்பிட்டுவேன், அது ஒன்றும் தப்பு. அத்தரு, புணுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனை தவறான பொருள் அல்ல. கோரோசனைன்றது ஒரு மாட்டினுடைய சங்கிலிருந்து எடுக்கப்படுகிற ஒரு வாசனை திரவிய பொருள். மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, மாட்டு கோமியம் பால் மோரெல்லாம் சாப்பிட்றோம், அது விஷமா இல்லை. அதனால இதில் எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள், பக்க விளைவு இல்லை, சைடு எஃபெக்ட் கிடையாது, ஒன்றும் பண்ணாது. கருவேப்பிலையினுடைய பழம், கருவேப்பிலையினுடைய கொழுந்து, அத்தரு, புணுகு, செவ்வாது, அரகஜா, குங்குமம், கோரோசனையை மிக்ஸ் பண்ணி ஒரு மருந்து ரெடி பண்ணி நிழலில் உலர்த்தி வேத மந்திரங்கள் அதில் உருவேற்றப்படணும். கதிரினுடைய அந்த மந்திரத்தினுடைய அதிர்வு, அந்த மந்திரத்தினுடைய கதிர் வீச்சு அந்த மருந்து மேலே படணும். அது தாழம்பூவினுடைய மகரந்தத்தால் ஜெபிக்கிறது ரொம்ப 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 உத்தமம். இல்லை குங்குமத்தால் ஜபிக்கிறது. இதை எச்சில், அழுக்கு, பிளட் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பொருளாக மாறும். கருவேப்பிலைன்னு ஏன் வந்துச்சு தெரியுமா? கர்ப்பப்பையில் இருக்கிற வெப்பத்தை போக்கக்கூடிய ஒரு மூலிகை, அதனால தான் கருவேப்பிலை. கருவில் இருக்கிற வெப்பத்தை போக்கக்கூடிய ஒரு இலை, அதுதான் அது. மிகப்பெரிய மருத்துவ குணம் உள்ளது, ஒரு மனம் நோக்கிய உள்ள ஒரு சாம்பார் எதில் இருந்தால் கருவேப்பிலை பயன்படுத்தும். நீங்கள் வேணும்னா என்கிட்ட வாங்கிங்க, இல்லை நீங்கள் தயார் செய்து கொடுக்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.